NH8 அப்படின்ற ஒரு ஹைவே வந்து கூர்ஹான்ல வந்து இருக்குது. ஸோ அந்த ஹைவேஸ்ல வந்து அடுத்து எந்தெந்த ஊர் வரும், அதுக்கான கிலோமீட்டர் ரேஞ்ச் என்ன அப்படின்றத வந்து காட்டுறதுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த போர்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேமை வந்து அந்த ஹைவேஸ்ல இன்ஸ்டால் பண்றாங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்றத நீங்களே பாருங்களேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோதை மாதிரி மூஞ்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸுமே எடுத்த மாதிரி தெரியல. அண்ட் அங்கே வேலை நடக்குது அப்படின்றதுக்காக எந்த ஒரு ரோட் லைனையுமே அவங்க மாற்றி விட்ட மாதிரியும் தெரியல. அந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேமில் அவங்க அடிக்கிற அந்த வெல்டிங்லேருந்து வர அந்த கங்கு எல்லாமே ரோட்டில் போயிட்டு வர வெஹிக்கிள்ஸ் மேலே தான் விழுது. அங்கே வர கார் மேலேயும் பைக் மேலேயும் லாரி மேலேயும் தான் அந்த கங்கு அப்படின்றது விழுந்துட்டு இருக்குது. உடனே கவர்மெண்ட் வந்து இதில் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இது ரொம்ப பெரிய ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ஆனால் இந்த ரோடுக்காக தான் நம்ம ரோட் டேக்ஸ் அப்படின்றது ஒன்று கட்டுறோம். அந்த ஹைவேல போயிட்டு வரதுக்காக தான் அந்த டோல்கேட்டுக்கு நம்ம காசு அப்படின்றது கட்டிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பண்ணியும் அந்த ரோட்ல நமக்கு கிடைக்கிற சேஃப்டி அப்படின்றது வந்து இவ்வளவுதானா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் வேற டேக்ஸ் எல்லாம் ஹை லெவலில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தோணுதில்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரே ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம கெட்டுற டேக்ஸ் அமௌண்ட்லாம் எங்கே தான் போகுது அப்படின்றது தான் கமெண்ட்ல சொல்லுங்க.